பயங்கரம் இல்ல பயங்கரமா இருக்கு. இல்ல உள்ள போயிட்டா வெளிய வர முடியாது. அவன் கிடக்குறா என்ன சொல்றது, நான் போறேன். போவாத போயிட்டா. அழகா இருக்குப்பா. இவ்வளவு டைம்ல இங்கதான்ப்பா குழுன்னு இருக்குது. உள்ள வந்ததுல என்ன வேணா பண்ணலாம் போலே. மூவி போலாம், நைட் அவுட் போலாம், என்ன வேணா பண்ணலாம். ஆமா எல்லாத்தையும் பண்ணலாம். கடைசியில் நரகத்துக்கு போகலாம். சரி கொஞ்ச நேரம் நிற்போம். ஒரு 2 minutes நின்றுட்டு டிஎல் வேற மைனையுமா லேட் ஆச்சுன்னா அவனுமா பையன் போ. ஆனால் என் ஃப்ரெண்டை கூப்பிடுமா, வேணாம் எனக்கே இடம் பத்தல, இதில் அவனை கூப்பிட்டேங்க. சரி வெளியே போ. என்னடா இது வெளியே போக முடியல, மாட்டிக்கிட்டேனா? இல்ல இல்ல ஏதாச்சும் லாக் ஆயிருக்குமா இருக்கும், பார்க்கலாம். இல்லையே கரெக்டா தானே இருக்கு. கேட்காம போனி இல்ல. என்னடா இது, என்னடா இது வெளியே வர முடியலையே. முடியாது ராஜா. ஐயோ ஒரு இன்ஜின் நவராது. ஆபீஸ்ல வேற கத்துவான், நிறைய வேலை இருக்கு. மாட்டிக்கிட்டானா? அவன் சொன்ன மாதிரியே மாட்டிக்கிட்டான் போலயே. ஐயோ என்ன பண்றது? ஃப்ரெண்டை கூப்பிடலான்னு பார்த்தா போன் வேற இல்ல. எவ்வளவோ சொன்னேன் முன்னாடி நான் கேட்காம தெரியாம உள்ள வந்துட்டேனே. என்ன பண்றது? யார்ட்டாச்சும் ஹெல்ப் கேட்கலாம் ரோட்ல போறவங்கள்ட்ட. ப்ரோ ப்ரோ உங்களை தான் ப்ரோ கூப்பிட்டேன் நான். சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ தெரியாம உள்ள வந்து மாட்டேன், ஏதாச்சும் பண்ணி வெளியே ஹெல்ப் பண்ணுங்க ப்ரோ. வெளியே வரதுக்கு. எப்படி மாட்டிக்கிட்டீங்க? நல்லா இருந்துச்சு, பார்க்காம உள்ள வந்துட்டேன் ப்ரோ. இப்போ வெளியே வர முடியல ப்ரோ. நான் பார்த்தேன் ப்ரோ, இது என்ன இதுன்னு. அப்படியா ப்ரோ? ப்ரோ இதெல்லாம் சப்ப மேட்டர் ப்ரோ. சப்ப மேட்டரா ப்ரோ உங்களுக்கு? இது ஒரு விஷயத்துல உங்களுக்கு நான் வெளியே வந்துடுறேன் ப்ரோ. வெளியே எடுத்துறீங்களா ப்ரோ? ஓகே ப்ரோ. ப்ரோ நான் அந்த AI++ நிறைய படிச்சேன் ப்ரோ. என்ன ப்ரோ படிச்சீங்க? AI++. ஓ AI++ ரைட் ப்ரோ. ஒரு நிமிஷம் ப்ரோ, ஒரு நிமிஷம் அவ்வளவுதான் ப்ரோ. உங்களுக்கு வந்துடலாம் நான். வெளியே எடுக்கலாம் ப்ரோ. ஓகே ப்ரோ. ப்ரோ உங்களுக்கு ATM கார்டு இருக்கா ப்ரோ? ப்ரோ நான் வெளியே வரதுக்கு ATM கார்டுக்கு என்ன ப்ரோ சம்பந்தம்? ப்ரோ இது AI++ கேட்கு ப்ரோ. அப்படியா ப்ரோ? சரி ப்ரோ கொடுக்குறேன். UPI பின் பண்ணி வச்சிருக்கேன் ப்ரோ. UPI பின்னா ப்ரோ? ப்ரோ கேக்குது ப்ரோ. ப்ரோ வெளியே வந்துடலாமா ப்ரோ? ப்ரோ 100% கேட் ப்ரோ, வெளியே வந்துடலாம். அப்படியா, கேரண்டி தானே ப்ரோ? கேட் ப்ரோ. சரி ப்ரோ 2580 ப்ரோ. ப்ரோ அப்போ உங்களுக்கு ஆதார் கார்டு நம்பர் இருக்கா? என்ன ப்ரோ? ஆதார் கார்டு நம்பர். ப்ரோ ஃபர்ஸ்ட் பின் நம்பர் கேட்டீங்க, அதுக்கே எதுக்குன்னு எனக்கு புரியல. இப்போ ஆதார் நம்பர் கேக்குறீங்க. வெளியில வருமா? AI++ கேக்குது, கொடுத்தாலும் வெளிய முடியும். சரி ப்ரோ நான் கொடுக்குறேன் ப்ரோ. சரி ப்ரோ. இந்தா ப்ரோ. ப்ரோ லேப் டெட் ஆயிட்டு, நான் வீட்டு போய் சார்ஜ் ப்ரோ ATM பின் வாங்குன என்ன ப்ரோ சொல்ற? ஆயிடுச்சுங்க 5 minutes ப்ரோ. சார்ஜ் போட்டு உடனே வரேன். என்னடா இது, பின் நம்பர் வாங்கிட்டு போயிட்டான், ஆதார் கார்டு வாங்கினா காசு வேற எடுத்துருவானோ, என்ன பண்றது? அவ்வளவுதான், நான் மாட்டிக்கிட்டோமா? நாம தான் முதல்ல சொன்னோம் போலயே. என்ன பண்றது, நிறைய வேலை இருக்கு, வெளியே போகணும், ஆபீஸ் இதுலயே மாட்டிடுவோமா? ஏதாச்சும் பண்ணுவோம். ஐயோ யாரோ வர சவுண்ட் கேக்குது. ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ தெரியாம உள்ள வந்து மாட்டிக்கிட்டேன், நீங்க இப்படி எல்லாம் பண்றீங்க, வெளியே மட்டும் எடுத்து வைக்கலாம் ப்ரோ. நீ ப்ரோ இதெல்லாம் எனக்கு சப்ப மேட்டர். சால்ட் வாட்டர் ப்ரோ. சால்ட் வாட்டரா ப்ரோ? நீ யாரு நினைச்சீங்க ப்ரோ? யாரு ப்ரோ? மிக்ஸோ தெரியுமா? ஓ மிக்ஸோவா? மிக்ஸோ யாரும் இல்லை. யாரு? யார்ட்டும் சொல்லிடாதீங்க. ஓகே சொல்ல மாட்டேன் ப்ரோ கண்டிப்பா. எங்க சித்தப்பா பையன் தான். யாரு ப்ரோ? சித்தப்பா பையன். ஓ உங்க சித்தப்பா பையனா ப்ரோ? ஆல்சோ எங்க இது மார்க்கெட் இருக்கிறாங்கல்ல, அவன் எங்க பெரியப்பா பையன். அப்போ மாமா பையன்? எங்க மாமா பையன் தொட்டு உட்காந்துருக்காரு, அவன் தான். ஓகே ப்ரோ. இப்போ உங்களுக்கு தூக்கணும் அவ்வளவுதானே? ஆமா ப்ரோ, இதுல இருந்து வெளியே வரணும் ப்ரோ. நீங்க தூக்குவீங்களா தள்ளுவீங்களா அதெல்லாம் தெரியல, வெளியே மட்டும் வந்தா போதும் ப்ரோ. தம்பிள்ஸே தூக்குறேன், உங்களை தூக்க மாட்டேனா? வாங்க ப்ரோ. ஓகே ப்ரோ. முன்னாடி எக்ஸசைஸ் பண்ணிக்கிறேன். எக்ஸசைஸ் பண்ணுமா ப்ரோ? ஓகே பண்ணுங்க ப்ரோ. இது பேர் எக்ஸசைஸா ப்ரோ? 1 2 3 சொல்லுவேன். ஓகே ப்ரோ. என் கூட அப்படியே ஜம்ப் பண்ணிருங்க. ஜம்ப் பண்ணிடணுமா ப்ரோ? ஓகே ப்ரோ. ஜம்ப் பண்ண முடியும்ல? அதெல்லாம் ஜம்ப் பண்ணலாம் ப்ரோ, ஆனா மாட்டிக்கிட்டேனே ப்ரோ. அது நான் இருக்கேன் ப்ரோ. அப்படியா ப்ரோ? ஆனா ஒரு கண்டிஷன். சொல்லு ப்ரோ. போகும்போது ஒரு ஃபுல் கிரில் வேணும். ஒண்ணா 2 வாங்கி கொடுக்குறேன் ப்ரோ. என்னை வெளியே மட்டும் எடுத்தா போதும் ப்ரோ. நீ ஆமா ப்ரோ, நல்ல எஃபெக்ட் போடு ப்ரோ. சூப்பர் ப்ரோ. குத்திக்கலாம். ஒண்ணும் இல்ல, என் கூட சேர்ந்து 1 2 3 நான் 1 2 3 சொல்லி அப்படியே குதிக்கணும். ஓகே 1 2 3 சொன்னோடனே குதிக்கணும். அவ்வளவுதானே ப்ரோ? வெளியே வந்துருவா ப்ரோ? குதிரலாம் ப்ரோ. ஓகே ப்ரோ. ரைட்டா? 1 2 2 ப்ரோ என்ன தூக்குனா கையை பிடிச்சி இழுக்கிறியா ப்ரோ? என்னோட வெயிட்டா இருக்கானே. இது 1 டன் 1/2 டன்.
சரி ஒண்ணு இல்ல ப்ரோ அங்க வாஸ்து சரியில்லை. ஓகே ப்ரோ. இங்க இருந்து தூக்குறேன். நீங்க என்ன தூக்கிடுவியா ப்ரோ? 1 2 3 வேணாம். 3 சொன்னே டப்பு குச்சி அதான் முடிஞ்சு. ஓகே ப்ரோ. ஓகே ஓகே ப்ரோ. வா ப்ரோ. ரெடியா? நான் ரெடி ப்ரோ. ரெடியா? நான் ரெடி ப்ரோ. ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. என்ன நீ ஒண்ணுமே பண்ணல ப்ரோ. நீ உன் பாட்டுக்கு இப்படி புடிச்சிட்ட. ப்ரோ இடுப்பு பிடிச்சிச்சு ப்ரோ. மாமா பையன், சித்தப்பா பையன், பெரியப்பா பையன் எல்லாம் சொன்னியா ப்ரோ? நீ ஒண்ணு கவலைப்படாத ப்ரோ. எல்லாம் சொல்லுதானா ப்ரோ? இருங்க ப்ரோ மிக்ஸ் ஆகணும் ப்ரோ. கரெக்டா அனுப்புறேன். ஐயோ. மாமா பையன், சித்தப்பா பையன், அது பண்ணிடுவேன், இது பண்ணிடுவேன், தூக்கிடுவேன். நானே ஒண்ணுமே பண்ணாம போயிட்டானே. என்ன பண்றது? யார்கிட்ட ஹெல்ப் கேட்கறதுன்னு வேற தெரில. என்ன பண்றது? லைஃப் லாங் இதுலயே தானா? அப்பவே அவர் சொன்னாரு போவாத போவாத. கேட்டனா நானு சிஷியா நல்லா இருக்குதுன்னு வந்துட்டேன். யாரோ வராங்க, சவுண்டு கேக்குது. சிஷியா அது நம்ம தொழில் வர வர ரொம்ப படுத்துட்டு நம்ம ஜோசியம் பார்த்து ஒருத்தனுக்கும் பிடிக்கல. ஜோசியம் மந்திரவாதம் புள்ளி சூனியம் செய்வன வச்சது எடுக்கிறது தகடு வைக்கிறது எல்லாம் நம்ம இல்லை. ஆனால் எல்லாம் நம்ம கம்ப்யூட்டர் பார்த்து பெரிய லெவலில் போயிட்டு இருக்காங்க ஐயா. வெறும் இந்த மாதம் நம்ம ஆஃபீஸுக்கு இன்னும் வாடகை கட்டுறது துட்டு வச்சிருக்கியா? பாக்கெட்டே இல்லை ஐயா. சரி ஏதோ நல்ல பாத்தியத்தை பிடிச்சி வாடா சொல்லிட்டா. ஜோசியரை பற்றி எப்படி சொல்லுவ? அவர் பெரிய ஆள் சொல்ல. ஐயா ஐயா எருமாடு கட்டி போடுங்க. எருமாடு மனுஷன் தான் மனுஷன். பயந்துட்டா. ஐயா என்ன பண்றான்? ஒரு பையன் உள்ள இருக்கானோ. தம்பி வா, நல்லா இருக்கியா? ஐயா நல்லா இங்க இருக்க பார்த்த மாதிரி என்ன தம்பி உனக்கு எந்த ஊரு? நாகர்கோவிலையா? நாகர்கோவில். சரி 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 சரி. என்ன விஷயமா இதில் உட்காந்துருக்க? நான் உட்கார்ந்து இருக்கலையா, உள்ள வந்து மாட்டிக்கிட்டேயா? நான் மாட்டிக்கிட்டியா? என்ன இது? தெரியலையா? சுத்தி பாரு என்னன்னு பார்ப்போம். இன்னைக்கு நமக்கு பொழுது போயிடும். இன்னைக்கு ஒரு அமௌண்ட்டை அடிச்சிருவோம். ஒரு 30,000 கலக்கணும். ஏன்னா வருஷமான பிள்ளைகளை மாட்டிக்கணும். வாழ்க்கையில் இப்படி ஒரு மாற்றம் வச்சுக்கங்க, அவனை வச்சு பணம் தந்துடும். சரியா? நான் சொல்ற மாதிரி ஏப்பா தம்பி ஐயா சொல்லுங்க. உடனே வெளியெடுத்துடலாம். வெளியெடுத்துலாம் ஐயா. ரொம்ப சப்ப மேடம். வெளியெடுத்துறீங்களா? 100க்கு 100 கேரண்டி. ஓகே நமக்கு நாடி கொஞ்சம் நாடி தம்பி. உனக்குன்னு ஒரு 50 வயசு வரைக்கும் இருக்கலாம். அப்படியா? இது போக ஒரு 50 வயசு காலம். ஓகே. வேற அதுக்கிட்டு ஒரு 30 ரூபா செலவாகும். 30 ரூபா தானே ஐயா? 30ல 30,000. 30,000 ஐயா? எடு. ஐயா நான் ஜிபே பண்ணவா ஐயா உங்களுக்கு? என்ன பே? ஜிபே. என்கிட்ட பல பே இருக்கு. இதுக்கப்புறம் ஓண்டூர் பேயா? அந்த பேயெல்லாம் எனக்கு கையில் ரூபா. ஐயா கையில காசு இல்லையா? என்ன பண்ணவா? வேணும்யா. இந்த செலவான பாச பண்ணுது. எனக்கு சொல்லவே என்ன போ. என்னை பற்றி 4 வார்த்தை சொல்லுன்னு சொன்னா எங்க வேடிக்கான் சொல்லு. ஜோசியரை பற்றி சொல்றா. ஒரு அசிஸ்டன்ட் வச்சு எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த பையனுக்கு தீவனம் போட்டு போட்டு பிரியாணி கேட்காம மதியம். ஐயா உங்க 10,000 அப்புறமா வச்சுக்கோங்க ஐயா. ரூபாய் போட்டே இல்லையா? சரி 60 ரூபா கொடுத்துறேன் ஐயா உங்களுக்கு. பாரு நான் சொல்ற மாதிரி ஆக்ட் பண்ணணும். அப்பதான் நீ கம்பெனியில் காசு கிடைக்கும். இல்லைன்னா அவ்வளோதான். பிறகு பட்டினியாக தான் போகணும். சரியா? ஏப்பா தம்பி இவனுக்கு கூட ஒரு ஆவியை நான் என்ன செய்வேன்? அனுப்புவேன். சரியா? அந்த ஆவி உடம்புக்குள்ள ஆடும். ஆடும்போது உனக்கு இருந்து ஒரு அந்த ஆவி இங்க வந்து உன்னை தூக்கி வெளியே போட்டு. எப்படி? அதாவது இவனுக்குள்ள ஒரு ஆவி ஆவி விடும்பா. இந்த ஆவி வந்து உனக்குள்ள வந்து உன்னை தூக்கி வெளியே போட்டு. புரிஞ்சுதா புரியலையா? புரியல. அட மரமண்ட நீ அமைதியா கண்ணை மூடு. தியானம் பண்ணு தியானம் பண்ணு. இங்க தள்ளி படா இங்க தள்ளி வா. இதுக்கு சூலம் தெக்க சூலம். வடக்க மூலம் எங்கேயாவது வாடா. சரி போட்டு மழை படுற. கண்ணு மூடு கண்ணு மூடு கண்ணை மூடு. நீங்க என்ன பண்றீங்கன்னு பாக்குறியா? நீ பார்க்க கூடாது. பார்த்தாலும் அந்த ஜோசியம் படிக்காது. சரி நான் கண்ண பண்றேன். கிரீம் 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 பாலைஸ் கப்பைஸ் கோனைஸ் பாலைஸ் கப்பைஸ் கோனைஸ் பாலைஸ் கப்பைஸ் கோனைஸ் பலுடா 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 பலுடா. ஏதாவது நினைச்சா உள்ள ஏதாவது ஒண்ணு வச்சா ஒண்ணு வரல. பலுடா பலுடான்னு மட்டும் கேட்டுச்சு. பேசாத. மந்திரத்தை நீ போய் பேசக்கூடாது. மந்திரம் அது மந்திரம் அது. அமைதி அமைதி. கிரீம் 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 பல்லுடா 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 பாலைஸ் கப்பைஸ் கோனைஸ் பாலைஸ் கப்பைஸ் கோனைஸ் பாலைஸ் கப்பைஸ் கோனைஸ் கப்பைஸ் சரி. ஏதாவது நினைச்சா இப்பவும் அதே பல்லுடாயா கேட்டுச்சு. உடனே என்ன சொன்னேன்? சரி விடு. பாரு
இங்க வா. அது 30,000 கையில் கொடு. ஐயா நான் வெளியே இங்க வரேன். எடுத்து கொடுப்பா. இதா இருக்கு. இதை வாங்கிக்கிறேன். எடுத்து. ஐயா வழிபறி பண்றீங்க. வழிபறி தான் அது. இங்க பாரு, நான் போயிட்டு ஒரு நல்ல ஜோசியர் புக்கை வச்சுட்டு வந்துட்டேன். அந்த புக்கில் பார்த்தா உனக்கு கண்டிப்பாக வெளியே எடுத்துடலாம். ஐயா ஐயா இப்போ நான் போயிட்டு வரேன். 40,000 குடிக்கிட்டீங்க ஐயா. வெளியே எடுங்க ஐயா. கொஞ்சம் அமைதியா இருப்பா. என்ன இப்படி பேசக்கூடாது. என்ன இப்படி எடுத்து பேசக்கூடாது. டக்குன்னு இருந்தாலும் கையை மடக்கணும் பார்த்துக்க. இப்படி இருந்தால் கை முடியாது. அமைதியாக பேசு. நான் போயிட்டு புக் எடுத்துட்டு வரோம். அது வரைக்கும் இங்கேயே வெயிட் பண்ணு. வெளியே போயிடாது. ஐயா 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 இவன் வந்தான் 30,000 வாங்கினான். டிஸ்கோ டான்ஸ் ஆடினான். பலூடா சொன்னான். ஒரு 10 பைசாவுக்கு பிரோஜனம் இல்லாமல் 30,000 பிடிக்கிட்டு போயிட்டான். என்ன பண்ணுறதுன்னு தெரில. அவ்வளோதான், லைஃப் லாங் இதிலே மாட்ட வேண்டியதான். முடிஞ்சிச்சு லைஃபு. என்ன பண்ணுறதுன்னே தெரியலையே. என்ன பண்ணுறது? நம்ம ஒன்றும் லைட்டாக ட்ரை பண்ணி பார்ப்போம். ஒன்றும் நடக்கல. யாரோ ஆறாம இவர்கிட்டயாச்சும் ஒரு ஹெல்ப் கேட்கலாம். தம்பி ஐயா என்னாச்சு தம்பி? தெரியாமல் இதுக்குள்ள வந்து மாட்டிட்டேன் நான். ஏன் தம்பி, அதில் தான் பாவம்னு இருக்கே தம்பி. எதுக்காக தம்பி அதுக்குள்ள போகணும்? நல்லா ஜாலியாக இருந்துச்சுயா, வந்துட்டேன்யா. தம்பி பாவம் பண்ணுறப்போ ஸ்டார்டிங்கில் ஜாலியாக தான் தம்பி இருக்கும். ஆமாய்யா. அதுக்கப்புறம் அதுலேருந்து வெளியே வரவே முடியாது தம்பி. முடியல ஐயா. தம்பி இதுலேருந்து வெளியே வர ஒரு வழி இருக்கு தம்பி. இருக்காயா? இப்போ தான் ஐயா 3 பேர் வந்துட்டு என்னென்னமோ வழி சொன்னாங்க. யார் வந்தா தம்பி? ஐயா ஃபஸ்ட்டு AA++ன்னு ஒருத்தன் வந்தான். AI++ஆ? ஆமாம், AA++ தான் சொன்னான் ஐயா. சரி. டெக்னீஷியன் தான் ஐயா அவன். டெக்னீஷியனா? ஆமாம், UPI பின் நம்பர் வாங்கினான். சட்டை ஒன்று ஓடிட்டான். இன்னொருத்தன் மாமா பிக்ஷோ மாமா பையன் யாரோ வந்தாங்க ஐயா. பிக்ஷோவா? புரியுதாயா? யாருன்னு பைல்வான் அவர் வந்தாருயா. தூக்கிறேன்னு சொல்லிட்டு அவருக்கு முதுக பிடிச்சிட்டு போயிட்டான். கடைசியா ஒரு கரகாட்ட குரூப் வந்துச்சுயா. கரகாட்ட குரூப்பா? ஆமாயா, இதுல எல்லாம் டிஸ்கோ டான்ஸ் ஆடினானுங்க உருண்டு உருண்டு. பட்ட பகல்லேவா? பட்ட பகல்லே. நானும் காப்பாத்திடுவான்னு நினைச்சேன். இருந்தா 30,000 பிடிக்கிட்டாயா. அது வேறையா? இப்போ காசு இல்ல ஒண்ணும் இல்ல, அப்படியே நிக்கிறேன் நானு. உன் காசு எதுவும் பண்ணாத தம்பி. நான் சொல்ற மாதிரி கேட்டேன்னா கண்டிப்பா இதுல இருந்து வெளியில வரலாம் தம்பி. அப்படியா? கண்டிப்பா வாயா. கண்டிப்பா வெளியே வந்த தம்பி. சரியா? இதை எப்படி தம்பி? ஒரு நிமிஷம் அப்படியே வச்சுக்கிறேன். கொஞ்சம் வெயிட்டா இருக்கா வச்சு தம்பி. இது என்ன தெரியுங்களா? இதான் யூடியூப் சேனல் சரியா? இது என்னோட யூடியூப் சேனலு. நாங்கள் வந்து ஆன்லைன் சர்வீஸ் நடத்துகிறோம் சரியா? சரியா? ஆன்லைன் சர்வீஸ் நடத்துகிறோம். இது எப்படின்னா வாரம் நாங்கள் வந்து வீட்டில் உட்காந்துட்டே நல்லா ஆராதனைலாம் பண்ணுவோம் சரியா? சரி, நான் இதே செட்டப்பில் என் வீட்டில் மைக் வச்சுருப்பேன். கீபோர்ட் பிளேயரு அவங்க வீட்டில் லைவ் கேமரா வச்சுருப்பாரு, எல்லாம் வச்சுருப்பாரு சரியா? எல்லா வாரமும் நீ வீட்டில் துண்டை கட்டிக்கிட்டே மேலே சட்டை கூட போனோம், கேமராலாம் ஆன் பண்ண வேணாம், மைக் ஆஃப்லேயே வச்சுக்கோ சரியா? அப்படியே வச்சுட்டு நீ அங்கேருந்தே கை தட்டி ஆராய்ச்ச போதும் சரியா? இப்படி ஆராதனை பண்ணேன்னா, இப்படி ஆராதனை பண்ணி நான் சொல்கிற மாதிரி கேட்டேன்னா கண்டிப்பாக இந்த பாத்ரூம் நீ வெளியே வந்துடலாம் சரியா? இப்போ வெளியே வரணும் ஐயா. இப்போ வர முடியாது தம்பி, அதெல்லாம் கொஞ்சம் டைம் ஆகும் தம்பி. நான் சொல்கிறத மட்டும் கேளு தம்பி. அப்படியா ஐயா? ஆமாம் சரியா? அதுவும் இல்லாமல் இது என்னன்னு தெரியும்ல உனக்கு? பைபிள் ஐயா. ஓப்பன் பண்ணு தம்பி, உனக்கு ஒன்று சொல்லித்தரேன். இது என்னோட விசிட்டிங் கார்டு சரியா? இதில் வந்து QR கோட் இருக்குது. இதில் ஜிபே, ஃபோன்பே, கூகுள் பே, வேறு என்னெல்லாம் பே இருக்கோ எல்லா பேயும் ஒர்க் ஆகும். நீ இதை ஸ்கேன் பண்ணனா என்னோட பேங்க் அக்கௌண்ட் வரும் சரியா? இது நீ யாருக்காக கொடுக்குற காணிக்கை? யாருக்காக நீ கொடுக்குற தம்பி? ஏசப்பாக கொடுக்குற. ஏசப்பாக்கு பேங்க் அக்கௌண்ட் கிடையாது, எனக்கு இருக்கு சரியா? இதை நான் என்னோட பேங்க் அக்கௌண்ட்ல லிங்க் பண்ணி வச்சிருக்கேன். நீ என்ன பண்ணி இதை ஸ்கேன் பண்ணி எனக்கு அனுப்பிச்சு விட்டுரு, நான் ஏசப்பாக்கு அனுப்பிச்சிடுறேன் சரியா? சரியா? நான் இப்போ வெளியே வரணும். வெளியே வரதுக்கு இதெல்லாம் கரெக்டாக பண்ணியா? தசமாகலாம் அனுப்பிச்சு விட்டுரு, ஆன்லைன்ல கரெக்டாக அட்டன் பண்ணி கர்த்தர் உன்னை ஆசீர்வாதம் பண்ண. போயிட்டு வந்தோம் பாய். போயிட்டு வந்தோம் பாய். வெளியே எடுத்துட்டு போங்கய்யா. ஸோ அவன் ஒன்று சொல்லிட்டு லைஃபே காலி முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். இதுலேயே நிற்க வேண்டியதான். அப்போவே அவன் சொன்னான் போவாதன்னு கேட்டானா நான். ஹலோ தம்பி, சொல்லுங்கய்யா. என்னாச்சு ஒரு மாதிரி சோகமாக நிற்கிறேன்? இல்லையா, இதில் மாட்டினேயா. வெளியே வரதுக்கு என்னென்னமோ ட்ரை பண்ணிட்டேன், ஒன்றுமே நடக்கலையா. எதில் மாட்டினேன்? ஐயோ, நீயும் மாட்டிக்கிட்டியா? நீங்களும் மாட்டிருக்கீங்களாயா? நான் ஒரு டைம்ல இதை மாதிரி மாட்டிடுச்சேன். பிறகு நிறைய பேர் சொன்னாங்க, பல காரியத்தை சொல்லி பைசெல்லாம் என்ன செய்தாங்க, காசெல்லாம் பிடிங்கிட்டாங்க. ஒன்று அப்படி ஏதாவது செய்தாங்களா? ஆமாயா, அதே பேர் தான் ஐயா செஞ்சாங்க. 4 பேர் செஞ்சுட்டாங்கய்யா. அப்படியா? 4 பேரா? ஆமாயா. உனக்கு வெளியே வர ஆசை இருக்கா? ஆமாயா, அதனால தான் ஐயா இருந்த காசெல்லாம் இழந்துட்டு நிற்கிறேன் நான். சரி, இதுல இருந்து வெளியே வர ஒரே ஒரு ஆளால் மட்டும்தான் முடியும். யாரையா அது? அவர் தான் ஏசப்பா. சரியா? ஓகேயா? ஓகேயா?
சரி, ஏசப்பா கிட்ட உன்னை ஒப்பு கொடுத்தா நிச்சயமா இந்த பாவத்திலிருந்து நீ வெளியே வந்துடலாம். சரி, எப்படியா ஒப்பு கொடுக்கணும்? நீ வந்து ஜெபம் பண்ணணும். ஏசப்பா என் பாவங்களை எல்லாம் மன்னிங்கன்னு ஜெபம் பண்ணா நிச்சயமா இதுல இருந்து வெளியே வரலாம். கொஞ்சம் வெளியே வந்துடலாமா ஐயா? ப்ரேயர் பண்ணா ஐயா, எனக்கு ப்ரேயர் பண்ண கற்றுக் கொடுங்க ஐயா. ப்ரேயர் பண்ண தெரியாதா? தெரியாதுயா. அப்படியா? சரி, ஜெபம் பண்ணு. ஏசப்பா ஏசப்பா, இந்த நல்ல வேலைக்காய் ஸ்தோத்திரம். இந்த நல்ல வேலைக்காய் ஸ்தோத்திரம். என் பாவங்களை மன்னியும். பாவங்களை மன்னியும். உம்மை என் ஆண்டவராக இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறேன். இனி பாவம் செய்ய மாட்டேன். உம்முடைய சித்தம் செய்து வாழுவேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமென். சரி, இனி நீ அழகா வெளியே வந்துடலாம். வெளியே வந்துடலாம் ஐயா. ஏசப்பா உனக்கு உதவி செய்வாரு. ஐயா, வெளியே வந்துட்டேன் நானே. வெரி குட், வெரி குட். தேங்க்யூ ஐயா. ஏசப்பாக்கு நன்றி சொல்லி ஏசப்பாக்காக வாழு.